செல்வார்கள். அவர்களை தொடர்ந்து பலிப்பிட சிறுவர்கள் ஒவ்வொரு பங்கு வாரியாக செல்வார்கள். அதன் பிறகு இறைமக்களின் ஒரு பகுதி, அதன் பிறகு ஜபமாலை ஜபிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஊர்தியானது செல்லும். அதைத் தொடர்ந்து இறைமக்கள், அதன் பிறகு டான் போஸ்கோ திருக்குறி, அவர்களுக்கு பின்னால் ஆண்கள், அவர்களுக்கு பின்னால் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி ஜபமாலை ஜபித்து வருவார்கள். அதை விட்டுருங்க. ஓகே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டான் போஸ்கோ திருத்தலத்தின் 58ஆம் ஆண்டு பெருவிழாவை கொடியேற்றத்துடன் இன்று நாம் தொடங்க இருக்கின்றோம். எனவே இப்பொழுது இந்த கொடி பவனியானது தொடங்குகின்றது. ஜபமாலை ஜபிக்கப்படும். அவர்களோடு இணைந்து நாம் ஜபமாலை ஜபித்தவாறு பக்தியோடு இந்த திரு பவனியிலே பங்கெடுப்போம். புனித டான் போஸ்கோவுடைய வல்லமையுள்ள பரிந்துரை நாடி இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற நாம் ஜெபித்து இந்த கொடியேற்ற பவனியிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து மக்கள் நடி செலுத்துகின்றோம். எம் திருத்தலத்தின் 58ஆம் ஆண்டு பெருவிழாவை தொடங்குகின்ற இந்த அருமையான நாளிலே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய அருள் துணையை நம்பி தொடங்குகின்ற எல்லா காரியங்களும் வெற்றியாக முடியும் என்ற நம்பிக்கையோடு உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். புனித டான் போஸ்கோவை எங்களுக்கு பாதுகாவலராக கொடுத்து அவருடைய வல்லமையுள்ள பரிந்துரையிலே எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ அவருடைய மகிமைக்காகவும் அவருடைய மாட்சியை வெளிப்படுத்தவும், இதோ அவருடைய பரிந்துரையை நாடி ஜெபிக்கவும் இதோ இந்த திருவிழாவை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்றீர். அதனுடைய முதல் நாளாக இன்று இந்த திருக்கொடியேற்ற பவனியிலே பங்கெடுக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், எம் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். என்னென்ன காரியங்களுக்காக அவர்கள் இந்த திருவிழா நவநாட்களிலே வேண்டுகின்றார்களோ அவருடைய ஜெபங்களை எல்லாம் நீர் ஏற்று ஆசீர்வதித்து அவர்களுக்கு அருள வேண்டும் என்றும் அவர்கள் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பவனியிலே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாகவும் கிறிஸ்தவரின் சகாய அன்னை வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோம். மூவேளை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். இதோ ஆண்டவரின் அடிமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை ஜெபிக்கும் முன் மன்றாட்டு. அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றி அறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இறுக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும்
அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் இந்த 53 மணி மன்றாட்டை செய்ய ஆவலாய் இருக்கின்றோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய
பலூன்களை வாலண்டியர்ஸ் கொடுக்கும்போது கையில வச்சுக்கோங்க. கொடி ஏறும் பொழுது பலூன்களை பறக்க விட வேண்டும். தயவு செய்து இப்போ பறக்க விட்டுறாதீங்க. கொடுக்கிறோம். வழி நிற்பவர்கள் விலகி நின்று கொடிக்கு வழிவிடும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். ஆர்டர் பாய்ஸ், கொடி ஏற்றப்படும் பொழுது மட்டும் பலூன்களை பறக்க விடவும்.
கொடி மரத்தின் அருகில் விட வேண்டாம். அது கொடி மரத்தில் அந்த 58வது திருவிழாவை முன்னிட்டு நம்முடைய ஆலயத்தினுடைய பாதுகாவலுடைய கொடி உருவத்தை தாங்கிய கொடியானது இன்னும் சிறிது நேரத்தில் அடுத்த வின்சென்ட் சின்னதுரை அவர்களால் மந்திரிக்கப்பட்டு திருவிழாவானது ஆரம்பிக்கப்படுகிறது. அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு தந்து இந்த ஒரு விழாவை பக்தியோடும் ஆன்மீகத்தோடு கலந்தவர்களாக பங்கெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேண்ட் வாசிக்கிற நண்பர்கள் தயவு கூர்ந்து பாடல்களை நிறுத்திக் கொள்ளவும். அனைவரும் அமைதிக்காகவும் திருக்கொடியானது இப்பொழுது மந்திரிக்கப்பட இருக்கின்றது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலர் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இத்திருக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். புனித தொன்போஸ்கோவின் திருவுருவம் தாங்கிய இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை நமது புனிதர் தொன்போஸ்கோவில் கண்டு அவரது முன்மாதிரிகையை பின்பற்றி புனித தொன்போஸ்கோ காட்டிய வழியில் இளையோரை நேசிக்கிற, அவர்களை வளர்த்தெடுக்கிற, அவர்களில் இறை சாயலை காண்கிறவர்களாக வாழ நீர்தாமே இவர்களுக்கு உதவி அருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் இந்த திருக்கொடியையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. அயனாவரத்தில் வீற்றிருக்கும் புதுமை புனிதரே, புதுமைகள் அருளும் தொன்போஸ்கோவே, திருக்கொடிவான் உயர்வையா. வாழ்க தொன்போஸ்கோ, 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 வாழ்க தொன்போஸ்கோ,
வாழ்க டொன் போஸ்கோ. அனைவரும் கரங்களை தட்டி நாம் இந்த விழாவை தொடங்குவோம். இன்று முதல் இந்த நவநாள் முழுவதும் தந்தை ஜான் போஸ்கோவின் பரிந்துரை நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும் எண்ணற்ற இளைஞர்கள் இந்த நவநாட்களில் பங்கேற்கவும் அயன்புற பகுதி மக்களுக்கு இவ்விழா ஆசீர்வாதமான விழாவாக அமைய தொடர்ந்து ஜெபிப்போம்.